தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நம்ம இளமதி போராடி பரமனை வெளியில கொண்டு வந்தா அந்த கிரெடிட்டையும் இந்த கலாவே தான் பண்ணுனேன் அப்படிங்கிற மாதிரி மாத்திடுச்சு. ஸோ இப்போ இளமதி போராடி அந்த திருடனை அழைச்சிக்கிட்டு வந்து இங்க சாட்சி சொல்ல வச்சா, இங்க வெளியில வந்து பார்த்தா கலா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திருடனை இழுத்துக்கிட்டு வந்து உனக்கு ஆதரவா சாட்சி சொன்ன வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டே மாத்தி விட்டுட்டாப்ல. இப்ப இளமதியும் நர்மதாவும் அந்த திருடன்கிட்ட ஏன் இப்படி பண்ணினீங்க, நாங்க தானே உன்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்கறதுக்கு, நீங்க சொல்றது கரெக்டு தாம்மா, நானும் அதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா ரவுடிங்களை அனுப்பி ஹாஸ்பிட்டலே எங்க அம்மா கழுத்திலேயே கத்திய வச்சுட்டாங்க, இப்படி சொல்ல சொன்னாங்க, என்னால என்ன பண்ண முடியும், அதனால தான் வேற வழியே இல்லாம நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் இளமதியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. நம்ம பரம ஏற்கனவே இளமதி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இளமதி முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் கோயிலோட இளமதியோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க இல்லையா, வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கலா பரமனை அந்த கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டி பயங்கரமாக வெறுப்பேற்றுது. இதனால் கோவப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரும். இப்போ வீட்டுக்கு இளமதியும் வந்துடுறாங்க, நம்ம இளமதியோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. ஸோ பரமனை பற்றியும் கலாவை பற்றியும் தப்பு தப்பாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். அதே நேரத்தில் பரமன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இளமதியை திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.